ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க. குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு இறக்குனோன்னா சூப்பரான ஒரு பச்சை பயிர் குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. தோசை, இட்லி, சாப்பாடு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். அதில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் நல்லா அழுக்குலாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை பயிர்லேருந்து எவ்வளோ அழுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். கழுவி எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பயிர் எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துட்டோம். இப்போ அது கூட உரிச்ச பூண்டு ஒரு 7-8 பூண்டு இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி அது கூடவே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லெமனில் பாதி சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பச்சைப்பயிர் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பச்சை பயிரெலாம் நல்லா சூப்பராக நமக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி இருந்தால் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு கரெக்டாக இருக்குது தண்ணி. இப்போ அப்படியே நல்லா இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம். நல்லா பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பச்சை பயிரெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு நல்லா மசித்தோம்னாவே நல்லா மசித்து வந்துடும். அப்படி உங்களால் மசிக்க முடியலன்னா மத்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டோம்னா நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, நம்ம குழம்பு பதத்துக்கு வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட குறைய இருந்தால் உப்பு கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டுருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வேற ஒரு பாத்திரத்தில் இந்த பருப்பு குழம்ப நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாக வச்சுக்கலாம். இல்லை தண்ணி மாதிரி வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாங்க. நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு 2 கொதி விட்டதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். நல்லா சூடாயிருச்சிங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கோம் அப்படின்றதுனால நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்ருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. எண்ணெய், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம இது கூட ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. குழம்பு நல்லாவே நமக்கு ஒரு 2 கொதி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.